திருச்சியில திமுகவினரால என் மேல ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏவை காணவில்லை, திருச்சியின் அமைச்சர் ரமேஷை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டட் அட்டாக். பொதுமக்களே இதை சொல்வது போலவும் அது முற்றிலும் பொய்யான ஒரு கேம்பெயின். என்னுடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட மக்களின் குறைகளை உடனடியாக தீர்த்ததற்கான இது ஆதாரம். மக்கள் என்னென்னலாம் கோரிக்கை வச்சாங்களோ அது அத்தனையும் நம்முடைய கழக தோழர்கள், என்னுடைய எம்எல்ஏ அலுவலக அதிகாரிகளும் உடனடியாக அந்த மக்கள் கோரிக்கைகளுக்கு எல்லாம் செவிசாய்த்து அது அத்தனையும் செய்து கொடுத்துருக்கிறோம். இது எல்லாம் அதற்கான புகைப்படங்களோட இருக்கக்கூடிய ஆதாரம். அது மட்டும் இல்லாம அமைச்சர் போன் அடிச்சா எடுக்கிறது கிடையாது, அமைச்சரோட அலுவலகத்துல போன் பண்ணா எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய போன் கால்ஸ்ல முக்கியமான குற்றச்சாட்டுகள், யார் யார் போன் பண்ணாங்க, எந்த டேட்ல பண்ணிருக்காங்க, யாருடைய மொபைல் நம்பர் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்றாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. அப்ப இதன் மேல நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் முடித்து கொடுத்த பணிகளுக்காக எனக்கு நன்றி தெரிவித்து எழுதிய கடிதங்கள். அப்ப இந்த அளவுக்கு ஈடுபடக்கூடிய என்னை பார்த்து இந்த திமுகவினர் வேண்டுமென்றே டார்கெட் செய்து கொண்டு எம்எல்ஏவை காணவில்லை, அமைச்சரை காணவில்லை ஒரு பொய்யான புகாரை மக்கள் சொல்வதாக இவர்களே ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக்ஸ் என் மீது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.